ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து. நாளைக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம். எல்லாரும் பதட்டத்தில் பயத்திலே வந்திருப்பீங்க. கடந்த 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தூக்கமே வந்திருக்காது. பயப்படாதீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை போய் எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க. இந்த எக்ஸாம் இல்லை அப்படின்னா உடனே அடுத்தது குரூப் 2 எக்ஸாம் வந்துருக்கு. விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போங்க. கண்டிப்பாக அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வரும். சரியா? இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன, அடுத்த எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போங்க. ஐயோ இதை விட்டால் அவ்வளோதான் அப்படின்லாம் போகவே போகாதீங்க. ஏன்னா அப்படி பயத்திலே போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், அங்கே போயிட்டு ஃபியரில் ஓஎம்ஆர்லாம் டபுள் செக் பண்ணி விட்டு வந்துடுவீங்க. அங்கே போய் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இந்த கொஸ்டின் கரெக்டாக தான் ஆன்சர் இருக்கும். தெரிஞ்ச கொஸ்டின் சிம்பிளாக தான் கேட்டிருப்பாங்க. பாரதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து பாரதியோட இயற்பெயர் எடுத்து போட்டு வச்சுட்டு வந்துடுவீங்க. சரியா? அதனால தான் சொல்கிறேன், சிம்பிள் கொஸ்டின் கூட தப்பாக ஆன்சர் பண்ணிடுவீங்க பதட்டத்தில். அங்கே போய் உங்களுக்கு என்ன பண்ணுறேனே தெரியுது. இவ்வளோ நாளாக ஒரு டெஸ்ட் பேட்சில் சேர்ந்து கிளாஸ் போய் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் படித்து வச்சுருந்துருப்பீங்க. அங்கே போயிட்டு பதட்டத்தில் வந்து இது பண்ணிடக்கூடாது. சரியா? எக்ஸாமுக்கு கொஞ்சம் முன்னாடியே போங்க. போய் உங்கள் ஹால் நம்பர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னென்ன கொண்டு போகணுமோ எல்லாமே வீடியோ பார்த்து என்னால் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. என்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு போங்க. நல்ல ரீஃபில் பென் வந்து எடுத்துகிட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறீங்களா? என்னுடைய ஹார்ட்வொர்க் டிஎன்பிசி சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கிறேன். ஒன்றுமே இல்லைப்பா, இந்த எக்ஸாமில் என்ன அடுத்து குரூப் 2 இருக்குது. சரியா? விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்னு போங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், வெற்றியை வந்து அடைய முடியும். ஓகேவாப்பா? எல்லாத்துக்கும் ஹார்ட்வொர்க் டிஎன்சி சார்பாக நல்லபடியாக குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதிட்டு வாங்க. வாழ்த்துக்கள். நன்றிப்பா.